ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜோ கிச்சனில் என்ன ஐட்டம் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இது ஒரு சத்தான, சுவையான, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இந்த பொரியலுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன சின்னதாக 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 to 4 ரெட் சில்லிஸ் கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் இதுக்கு நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்க நம்ம சின்ன சின்னதாக துண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு இப்போ வேக வைக்கிறோம். இதை அப்படியே கூட வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்ட் அடங்கினப்புறம் எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், மசிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம் ரெண்டும் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் அது கூடயே போட்டுருங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் தாளிச்சிடணும். அந்த வெட்டி வச்சுருக்கிற அந்த சிவப்பு மிளகாயும் போட்டு இதோடையே சேர்த்து தாளிச்சிடணும். இப்போ அந்த மிளகாய் நல்ல காரம் இறங்கிரும், நல்லா வறுத்தரணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கு துண்டையும் இதோட சேர்க்குறோம். உப்பு லேசாக மேலால் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்குல அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா பட்டு அதோட டேஸ்ட் இறங்கிரும். ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் மிக்ஸ் ஆன ஒரு பொரியலாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் தயிர் சாதம், சாம்பார் சாதம் அது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படியே வேணும்னாலும் நீங்கள் ஒரு ஸ்நாக் மாதிரி கூட வச்சுட்டு நம்ம சுண்டல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஒரு ஸ்நாக் டைமில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அது நல்லா காரம் இறங்கியிருக்கும். அதனால தான் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இதில் கண்டிப்பாக வேறு எதுவுமே போடாதீங்க. இப்படி சிம்பிளாக செஞ்சால் தான் அந்த சக்கரவள்ளி கிழங்கோட ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியும். இதை கண்டிப்பாக வேக வச்சிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ் வறுக்க. விட்டமின் ஏ மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு நல்ல உணவு இது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.